எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்திருக்கு இந்த நிகழ்ச்சி பார்த்த பிறகு. நாங்க கோயம்புத்தூர்ல பயிற்சி நடத்திக்கிட்டு இருக்கோம். இப்ப எங்க இருக்கு சார்? நீங்க கோயம்புத்தூர் காந்திபுரம் டவுன் பஸ் ஸ்டாண்ட் ஏத்தாப்புல ஆர்வி ஹோட்டல் இருக்கு இல்லையா? ஆமாமா, அங்கதான் பயிற்சி நடத்திக்கிட்டு இருக்கோம். நீங்க மேற்கொண்ட விவரங்களுக்கு என்னுடைய தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுங்க. இப்ப நடந்துட்டு இருக்கா சார்? ஆமா, இப்ப நடந்துகிட்டு இருக்கு. அந்த ஒரு பேட்ச் முடிய தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருப்போம். அப்படிங்களா? நீங்க விவரங்களுக்கு நேர தொடர்பு கொண்டு கேளுங்க. கண்டிப்பா சார், கண்டிப்பா தொடர்பு. நன்றி, வணக்கம். தொடர்பு கொண்டதுக்கு மிக்க நன்றிங்க. தொடர்ந்து நேரம் இருக்காங்க, யாருன்னு பாத்துருவோம். மக்கள் வணக்கம். வணக்கம் மக்கள் வணக்கம். ஹலோ வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. சார், நாங்க திருப்பூர்ல இருந்து மார்கரெட் பேசுறேன் சார். சரிங்கம்மா, உங்களுடைய சந்தேகங்களை ஐயா கிட்ட கேளுங்க. கேளுங்கம்மா. சார், நாங்க நிலக்கடலை பண்ணிட்டு இருக்கோம் சார், அது எக்ஸ்போர்ட் பண்ண முடியுங்களா சார்? பண்ணலாமா, பண்ணலாம். நல்ல வாய்ப்புகள் இருக்குமா, நிலக்கடலை எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கு. சார், எந்த நாட்டுக்குன்னு கொஞ்சம் சொல்ல முடியும்? பல நாடுகளுக்கு பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுன்னு கிடையாது. நீங்க நிலக்கோட்டை நிலக்கடலை வந்து திருப்பூர்ல நீங்க இருக்கிறீங்க, எந்தெந்த ஊர்ல எல்லாம் விற்க முடியும்னு சொல்லலாமா? எல்லா ஊர்லயும் விற்கலாம். நீங்க திருப்பூர்ல விற்கலாமா, கோயம்புத்தூர்ல விற்கலாமான்னு கேட்க முடியாது. எல்லா இடத்துலயும் விற்கலாம். அதுபோல அதை நீங்க வியாபாரம் செய்யும் போது அதுக்கு எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு, அதற்கான வழிமுறைகள் நடைமுறைகள் நிறைய இருக்கு. அதுக்கு தகவல் கொடுக்கக்கூடிய நிறுவனங்கள் நிறைய இருக்கு. உதவி செய்யக்கூடியவங்க பல பேர் இருக்காங்க. இந்த சர்வீஸ் எல்லாம் பயன்படுத்தி நீங்க முறைப்படி போய் ஜெயிக்கலாம். நிலக்கடலையும் நல்ல வாய்ப்பு இருக்கு, வெளிநாட்டுல விற்கிறதுக்கு செய்யலாம். தொடர்பு கொண்டதுக்கு மிக்க நன்றிமா. நிலக்கடையின் தேவைகள் வந்து வெளிநாடுகள் அதிகமாவே இருக்கு. நம்ம தமிழ்நாட்டு பாரம்பரியமான நிலக்கடலை அது அப்படியே வைத்தாலும் அதை தவிர மதிப்பு கூட்டி வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி வைத்தீங்கன்னா இன்னும் அதிகமாக வரவேற்பு இருக்குன்னு நினைக்கிறேன். தொடர்பு கொண்டதுக்கு மிக்க நன்றி. ஐயா தொடர்ந்து நேரம் இருக்காங்க, பேசுறோம். மக்கள் வணக்கம். சார், நான் திருவாரூர்ல இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் வெங்கடேஷ் சார். வெங்கடேஷ், நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கேன் சார். சரிங்க, உங்களுடைய சந்தேகங்கள் ஐயா கிட்ட கேளுங்க. சார், ஐஇ கோடுன்னு வாங்குறதுனா யார்கிட்ட சார் இது பண்ற? திருவாரூருக்கு சென்னை தான் அலுவலகம் இருக்கு. தமிழ்நாட்டுல 4 இடங்கள்ல இருக்கு. சென்னை, மதுரை, கோவை, பாண்டிச்சேரி 4 இடங்கள்ல இருக்கு. உங்களுடைய திருவாரூர் மாவட்டத்துக்கு சென்னையில தான் அலுவலகம் இருக்கு. அங்கதான் ஐஇ கோடு வந்து அப்படியே பண்ணலாம் சார். மெழுகுவர்த்தி இது பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ண முடியுமா சார்? பண்ணலாம், பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா மெழுகுவர்த்தியில வந்து தொழில்நுட்பம் நாளுக்கு நாள் ரொம்ப வேகமாக வந்துகிட்டு இருக்கு. நீங்க இப்போ நண்பர் அவர்கள் சொன்னது போல மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் சொல்ல இல்லையா, வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ். நீங்க அந்த மெழுகுவத்திலேயே இப்போ ஜெல் கேண்டில், அரோமேட்டிக் கேண்டில், இப்படி பல பிரிவுகள்லாம் நிறைய வந்துருச்சு. தொழில்நுட்பங்கள் நிறைய வந்திருக்கு. அந்த நுட்பங்களை பின்பற்றி உற்பத்தி செய்யக்கூடிய பொருள்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா அதை நீங்க எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு நல்லா செய்யலாம். கண்டிப்பாக நல்ல வாய்ப்பு இருக்கு. தொடர்பு கொண்டதுக்கு மிக்க நன்றிங்க ஐயா. நீங்க மெழுகுவர்த்தி சொன்ன உடனே ஞாபகம் இருக்கு. வாசனை மெழுகுவர்த்தி வந்து பரவாயில்ல வெளியே வித்துட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க இல்லையா? சரிங்க, இது மாதிரி நல்ல விஷயம். அதான் வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ங்கிறப்போ அதுக்கு கூடுதலான தேவைகளும் இருக்கும், நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பும் இருக்கும். தேவைகள் நிரந்தரமா இருக்கும். கேண்டில பொறுத்த வரைக்கும் நல்ல ஸ்கோப் இருக்கு. கொஞ்சம் யோசனை பண்ணி ஒரு புதுமையை செய்யணும். லாபம் அதிகமா வந்து இதுலயுமே புதுமையா ஒண்ணு செஞ்சோம்னா அது நல்ல வரவேற்பு இருக்கும், எந்த துறையாக இருந்தாலும். ஏற்றுமதியில அது போலதான். நன்றிங்க. அடுத்த நேர் யாருன்னு பாத்துருவோம். மக்கள் வணக்கம். மக்கள் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் ஐயா, உங்க பேர் சொல்லுங்க. பிரகாஷ் ஐயா. பிரகாஷ். பிரகாஷ் ஐயா, நலமா இருக்கீங்களா? எங்க நினைக்கிறீங்க? ஹலோ, எங்க நினைக்கிறீங்க? சேலம் சார், எடப்பாடி சார். சரிங்க, உங்களுடைய சந்தேகங்களை ஐயா கிட்ட கேளுங்க. சார், முடி ஏற்றுமதி. முடியா? ஆமா சார். தலைமுடி மிக தலைமுடி. ஆமாங்க சார். மிக மிக நல்ல வாய்ப்புள்ள பொருள். நம்ம நாட்டுல அது விற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு நம்ம தெரியாது. ஆனா வெளிநாடுகளில் தலைமுடிக்கு மிக 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 அதிகமான நல்ல வரவேற்பு இருக்கு, வாய்ப்புகளும் நிறைய இருக்கு. பல துறைகளில் இதை வந்து பயன்படுத்துறாங்க. அதனால இதை நல்லா பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அது நீங்க முடிய பற்றி உங்களுக்கு ஏற்கனவே விவரங்கள் தெரியுமா? சேகரிச்சு வச்சிருக்கீங்களா? இருக்கா? நீ அப்படி இருந்தா நீங்க தாராளமா ஈடுபடலாம். மிக நல்ல வாய்ப்புகள் இருக்கு. இப்ப எங்க பயிற்சியில வந்து கலந்துக்கிட்டவங்க எல்லாம் கூட முடி எக்ஸ்போர்ட் பண்றவங்க சில பேர் இருக்காங்க, நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல வாய்ப்பு இருக்கு. தொடர்பு கொண்டதுக்கு மிக்க நன்றியா. ஐயா ஒரே ஒரு வார்த்தையில சொல்லிட்டாரு, கட்டாயமா பண்ணுங்க, உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு நிறையவே இருக்கு முடி சம்பந்தமா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நடுவில் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, அதை கேட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். ஐயா கேட்டுக்கலாங்களா? ஒண்ணும் இல்லைங்க, அந்த ஏற்றுமதி இறக்குமதி இல்ல வங்கி கடன் கிடைக்குமா, அது சுலபமா இல்ல கொஞ்சம் கடினமான விஷயமா? அது ஏற்றுமதி இறக்குமதி தொழில், அதை சொல்லுங்க. கடன் அப்படிங்கிறது மற்ற விஷயங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு பொறுத்ததுக்கு. இப்ப நீங்களே உங்ககிட்ட நான் கடன் வேணும் அப்படின்னு கேட்கிறேன், நீங்க முதல்ல என்ன நினைப்பீங்க? அந்த கடன் திரும்பி வருமா, திருப்பி கொடுக்க அவரால் முடியுமா, கொடுக்கக்கூடிய தகுதி இருக்கா அப்படிங்கறத அப்ரைஸ் பண்ணி பார்த்துட்டு முடியும்னா பண்ணுவீங்க, இல்லைன்னா முடியாது. இதே போலதான் ஏற்றுமதிக்கு இதே போலதான். வங்கிகள் வந்து ஏற்றுமதிக்கு கடன் கொடுக்கறதுக்கான விதிமுறைகள்லாம் இருக்கு. ரிசர்வ் பேங்கோடைய விதிமுறைகளின்படி ஒரு வங்கியோட டிரான்சாக்ஷன்ல இத்தனை % வந்து எக்ஸ்போர்ட்டுக்கு பண்ணணுங்கிற நடைமுறைகள் இருக்கு. அதே போல எக்ஸ்போர்ட்ல வந்து ஒரு எக்ஸ்போர்ட்டர் எல்சி வாங்கி
எல்சியோட ஆர்டர், எல்சினா லெட்டர் ஆஃப் கிரெடிட் பேரு, அது ஒரு பணம் வசூலிக்கும் முறை. அது ஒரு பாதுகாப்பான பணம் வசூலிக்கக்கூடிய டாக்குமெண்ட் எல்சிங்கிறது. அந்த எல்சியோட ஒரு ஆர்டர் வாங்கி எல்சியை கொண்டு போய் பேங்க்ல சப்மிட் பண்ணி கடன் கேட்டா கண்டிப்பா 25 லட்சம் ரூபாய் வரைக்கும் மதிப்புள்ள எல்சிக்கு செக்யூரிட்டி இல்லாமலே கடன் கொடுக்கலாம் அப்படின்னு விதிமுறைகள் இருக்கு. ஆனா அந்த பேங்க் மேனேஜரும் கொடுப்பாராங்கிறது இவரு அந்த எக்ஸ்போர்ட்டர் அந்த ஆர்டரை ஏத்து செய்யக்கூடிய முன் அனுபவம் இருக்கா, அந்த தகுதி அவருக்கு இருக்கா, செய்வாரா அப்படிங்கிற விஷயத்த அவர் அப்ரைஸ் பண்ணி பார்ப்பாரு. அவர் திருப்தியா பண்ணுவாரு அப்படிங்கிற நம்பிக்கை கண்டிப்பா பண்ணுவார். நம்ம கிட்டதான் இருக்கு எல்லாமே. ஆமா, நம்ம கடன் வாங்குறவங்க கிட்டதான். ஏன்னா பல பேர் இப்ப ஆர்டர் எல்சிங்கிறது நிச்சயமா பணம் வசூல் பண்ண முடியுங்கிறதுக்கான ஒரு கேரண்டீடு டாக்குமெண்ட் தான் எல்சிங்கிறது. எல்சியில சரக்கு அனுப்புனா பணம் வரும். ஆனா இவர் சரக்கு அனுப்புனா தானே பணம் வரும். அனுப்புறதுக்கு ஒரு போதிய முன் அனுபவம் இருக்கா, அதுக்கு உண்டான ஒரு தகுதி இருக்கா, இதெல்லாம் பார்த்துட்டு இந்த பணம் சரக்கு அனுப்புனா தானே பணம் வரும். அதனால இதெல்லாம் பார்த்துட்டு தான் செய்வாங்க. அந்த அளவுக்கு அவர் நல்லா பண்ணுவாருங்கிற நம்பிக்கை பேங்க் மேனேஜருக்கு உறுதியாக இருந்தது அப்படின்னு சொன்னா எல்சி இல்லாமலே மற்ற பண வசூலிப்பு முறைகளுக்கு கூட லோன் கண்டிப்பா தருவாங்க பேங்க். எல்சின்னு சொன்னீங்க, நிறைய பேருக்கு புரியாது. எல்சிங்கிற லெட்டர் ஆஃப் கிரெடிட் பேரு. கிட்டத்தட்ட உள்நாட்டு வியாபாரத்துல பணம் கொடுத்து சரக்கு வாங்குறதுக்கு நிகரான ஒரு முறை. அதாவது உள்நாட்டுல இப்ப நம்ம இந்தியா முழுவதும் எங்க போனாலும் கையில பணத்தை வச்சுட்டு கொண்டு போய் செலவழிக்கலாம். ஆனா இந்தியாவுடைய நம்முடைய ரூபாய்ங்கிற பணத்தை வச்சுட்டு வெளிநாட்டில் போய் செலவழிக்க முடியாது இல்லையா. அதுக்கு டிராவலர் செக், கிரெடிட் கார்டுன்னு பல முறைகள் இருக்கு இல்லையா. பணத்தை பே பண்றதுக்கு கிரெடிட் கார்டு, டிராவலர் செக்னு ஒரு முறைகள் இருக்கிற மாதிரி லெட்டர் ஆஃப் கிரெடிட்ங்கிறது ஒரு பணம் செலுத்துறதுக்கான ஒரு முறை. சோ அந்த எல்சிங்கிற டாக்குமெண்ட் மூலமா நமக்கு நிச்சயம் பணம் வந்துருங்கிறதுக்கு ஒரு உத்தரவாதம் கிடைக்கும். அதான் எல்சிங்க. சரிங்க, ரொம்ப நன்றிங்க, ஒரு விரிவான விளக்கம் கொடுத்தீங்க. தொடர்ந்து நேரம் இருக்காங்க, பேசுறோம். மக்கள் வணக்கம். மக்கள் வணக்கம் சார், நான் இங்க ஜெயஸ்ரீ கிருஷ்ணன் அடையார் சைட்ல இருந்து பேசுறேன் சார். சரிங்கம்மா, உங்களுடைய சந்தேகங்களை ஐயா கிட்ட கேளுங்க. சார் வணக்கம். எனக்கு கைவினை பொருட்கள் எல்லாம் கொஞ்சம் பண்ண தெரியும் சார். என்னமா பண்ணுவீங்க? ஜெனரலா ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஒர்க், எம்ப்ராய்டரி ஒர்க், அது மாதிரி எல்லாமே பண்ணுவேன் சார். சரி, இப்போ அதுல ஏற்றுமதி பண்ணணும்னோ இல்ல வேற ஏதாவது பண்ண முடியுமா, அதை பத்தி கேட்கணும். பண்ணலாமா? அது நீங்க எந்த அளவுக்கு பண்றீங்க? நீங்க சிறிய அளவுல பண்ணி உள்நாட்டு வியாபாரத்துல பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? அது பெரிய அளவுல தயார் பண்றதுக்கான சூழ்நிலைகள்? எனக்கு ஃபுல்லா இன்ட்ரெஸ்ட் இருக்கு சார். அது இப்போ எதுல பண்ணா நான் ஹவுஸ் வைஃப். இல்லம்மா, ஆர்வம் இருக்குன்னு சொல்றீங்க. அந்த ஆர்வம் நீங்க அதை நடைமுறைப்படுத்தி உள்நாட்டுல யாருக்காவது வித்து அனுபவங்கள் உண்டா உங்களுக்கு? சின்ன சின்னதா பண்ணி ப்ராஜெக்ட் ஒர்க் அது மாதிரி எல்லாமே எடுத்து பண்ணி கொடுத்துட்டு. வெளிநாட்டு வியாபாரம்ங்கிறது ஒரு பீஸ் 2 பீஸ் கொடுக்கக்கூடிய வியாபாரம் கிடையாது. சாதாரணமா ஆயிரங்கள்ல லட்சங்கள்ல 1000 பீஸ் வேணும், 1 லட்சம் பீஸ் வேணும் அப்படின்னு கேக்குறதான் வழக்கம். அது குறைஞ்சபட்சம் ஒரு 100 200 இப்படியாவது கேட்பாங்க. இப்ப நீங்க ஆர்ட் அப்படின்னு பார்த்தா அந்த ஆர்ட் ஒரு 100 பீஸ் வேணும்னா அந்த 100 செய்யறதுக்கான உங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்காங்க, நீங்க பாத்துக்கணும். இல்ல இப்ப மார்க்கெட்ல எது பண்ணா இல்ல அதான் இந்த கேள்வி இந்த கேள்வி எல்லாரும் கேக்குறது எது பண்ணா வாய்ப்பு இருக்குன்னு கேக்குறது சரியான முறை அல்ல. இது பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா முடியாதுன்னு சொல்லலாம். எது வேணாலும் பண்ணலாம் நம்ம பொதுவா சொல்லிட்டாங்க. இப்போ ஒரு கடைக்கு போறோம், ஒரு செருப்பு வாங்குற போறோம், நம்ம கால அளவுக்கு தான் செருப்பு வேணுமே தவிர செருப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம காலை மாத்திக்க முடியாது. இல்ல இப்ப உங்க பயிற்சிக்கு வந்தா நீங்க எங்களோட திறமையை பார்த்து நீங்க எங்களுக்கு ஊக்குவிக்க. நாங்க இப்ப ட்ரைனிங் கொடுத்து வெற்றிகரமான எக்ஸ்போர்ட்டர்களை உருவாக்கிட்டே இருக்கோம். நீங்க சென்னையில அடையாறுலாம் இருக்கீங்க. ஆமா சார். சென்னையிலேயே இது வரைக்கும் பல நூற்றுக்கணக்கான ஏற்றுமதியாளர்களை பெரிய அளவில் வெற்றிகரமா வர வச்சிருக்கோம். இங்க பல உதாரணங்கள்லாம் இங்க நிறைய பேர் நம்பர்ல கான்டாக்ட் பண்ணா தெரியும் இல்லையா? அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி தொடர்பு கொள்ளுங்க. நன்றி சார். தொடர்பு கொண்டதுக்கு மிக்க நன்றிமா. பெண்கள் எல்லாருமே வியாபாரத்துக்கு வர முயற்சிக்கிறீங்க, கட்டாயமா ஒரு நல்ல ஒரு விஷயம். உங்களுக்கு தன்னம்பிக்கையும் கொஞ்சம் யோசனை கொஞ்சம் கவனம் இருந்தா கட்டாயமா நீங்க ஒரு வெற்றிகரமான ஏற்றுமதியாளராக திகழ்வீங்கன்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள் வெற்றி அடைவதற்காக. ஐயா தொடர்ந்து நேயர் இருக்காங்க, பேசுறோம். நீங்க இடையில நீங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் லேசா இண்டிகேஷன் கொடுத்தீங்க. பெண்களுக்கு ஏற்றுமதி மிக மிக பொருத்தமானது. தொடர்ந்து ஒவ்வொரு ப்ரோக்ராம்ல சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆண்களை விட பெண்கள் ஏற்றுமதி துறைக்கு மிக மிக பொருத்தமானவங்க. பரவாயில்ல, இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்காங்க, எல்லா துறைகளையும் வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஏற்றுமதி துறையில வந்தாலும் நிறைய சாதனைகள் வருங்காலத்தில் நிறைய பேர் வருவாங்க. இப்ப இங்க மெட்ராஸ்ல பெண்களுக்கு மட்டுமே ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் நாங்க நடத்தி முடிச்சிருக்கோம். முழுமையும் பெண்களுக்காக மட்டும் அது பண்ணிருக்கோம். ஒரு நல்ல பயனுள்ள ஒரு தகவல் இல்லையா? பெண்களுக்காக ஏற்றுமதி சம்பந்தப்பட்ட பயிற்சிகள் நடத்துறது அப்படிங்கிறது உங்களுடைய எண்ணில தொடர்பு கொண்டா அதுக்கான விளக்கம் கிடைக்கும் இல்லைங்க? சரிங்க, ரொம்ப நன்றிங்க. தொடர்ந்து நேர் இருக்காங்க, பேசுறோம். மக்கள் வணக்கம். வணக்கம் மக்கள் வணக்கம். மக்கள் வணக்கம். வணக்கம் ஐயா, எங்க இருந்து அழைக்கிறீங்க? உங்க பேர் சொல்லுங்க. நான் சென்னையில இருந்து பேசுறேங்க, கள்ளிக்குப்பத்துல இருந்து. கள்ளிக்குப்பம்ல இருந்து உங்க பேர் சொல்லுங்கய்யா. சையத் ரஹீம்
பேசுறேங்க. சையத் ரஹீம் ஐயா, உங்களுடைய சந்தேகங்களா ஐயா கிட்ட கேளுங்க. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் சையத் ரஹீம், சொல்லுங்க. ஈமு கோழி ஏற்றுமதி செய்யணும். சரி, அது எப்படி செய்யலாமா? எப்படி கோழியாக ஏற்றுமதி உயிரோட அனுப்ப முடியாது. ஆமா, அதை கரியாக மாற்றி ஏற்றுமதி செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கரியாக மாற்றி? ஆமா, செய்யலாம். கரியாக மாற்றி தான் செய்யணும். ஆமா, வெறும் கோழியாக செய்யக்கூடாது. உயிருள்ள கோழியாக அனுப்புறதுக்கு விதிமுறைகளின்படி செய்ய முடியாது. அது எவ்வளவு இது போகும் தெரியுமா? அது வாங்குறவங்களுக்கும் விற்கிறவங்களுக்கும் உள்ள வாய்ப்பை பொறுத்து, அவங்க வாங்குறதுக்கு எவ்வளவு வாங்கணும்னு விருப்பப்படுறாங்களோ, உங்களால எவ்வளவு விற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கோ அதை நீங்க பரஸ்பரம் வாங்குறவரும் விற்கிறவரும் தீர்மானிக்கிறதா. அரசாங்கம் இவ்வளவுதான் பண்ணணும், இவ்வளவு கீழே பண்ண முடியும், அவ்வளவு அப்படியெல்லாம் ஒரு விதிமுறை எல்லாம் இல்ல. எந்தெந்த நாட்டுக்கு அதெல்லாம் நிறைய இருக்கு. ரொம்ப ஆழமா உள்ள போய் பரிசீலனை பண்ணி பார்க்கணும். இப்ப நான் முன்னால ஒரு உதாரணம் சொன்னேன் இல்லையா, நிலக்கடலை கேட்டாங்க. நிலக்கடலை எந்தெந்த ஊர்ல எல்லாம் விற்கலாம் அப்படின்னு கேட்டா உங்களுக்கு பதில் சொல்ல முடியுமா? அதுபோல நாம விற்கிற பொருள் எங்கெங்கெல்லாம் இப்ப நான் முதல்ல ஆரம்பத்துல பேசணும், கம்ப்யூட்டர்ல இன்டர்நெட் இருக்கு. உட்கார்ந்த இடத்துலயே இந்த பொருள் எங்கெங்கெல்லாம் விற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, யார் யாரெல்லாம் வாங்குறவங்க எல்லா விவரங்களையும் கம்ப்யூட்டர்லயும் நம்ம சேகரிக்கிற வழி இருக்கு. முந்தி மாதிரி இல்ல. இப்போ பல இடங்களுக்கு அலையே தெரிய சிரமப்பட செலவழிக்க நாளாக அதெல்லாம் வாய்ப்பு இல்ல. உட்கார்ந்த இடத்துல அதனாலதான் பெண்களுக்கு பொருத்தமான வேலைன்னு சொன்னேன். இருந்த இடத்துல எல்லா தகவல்களும் சேகரிச்சு ப்ரொசீட் பண்ணி வெற்றிகரமா செய்யற வாய்ப்பு. தொடர்பு கொண்டதுக்கு மிக்க நன்றியா. உங்களுக்கு ஆர்வம் அதிகமாவே இருக்கு. இந்த ஆர்வத்தை இணையதளத்தில் உள்ள செலுத்தினீங்கன்னா கட்டாயமா எந்தெந்த நாட்டுக்கு தேவைகள் அதிகமா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்தந்த நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணலாம். மிக்க நன்றியா தொடர்பு கொண்டதுக்கு. தொடர்ந்து நேரம் இருக்காங்க, யாருன்னு பாத்துருவோம். மக்கள் வணக்கம். மக்கள் வணக்கம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் ஜெயஸ்ரீ. எங்க இருந்து அழைக்கிறீங்க? சென்னை சாலிகிராமத்துல இருந்து கூப்பிடுறாங்க. சரிங்கம்மா, உங்களுடைய சந்தேகங்களா ஐயா கிட்ட கேளுங்க. நான் டெய்லரிங், அதாவது பெண்கள் ஆடைகள் தான் தயாரிக்கிறேன் ஐயா. சரிங்கம்மா. நான் ஒரு 20 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம் இத. சரிங்கம்மா. பட் குறிப்பிட்ட ஒரு வட்டத்துக்குள்ளதான் பண்ணிட்டு இருக்கோம். சரி, என்ன பண்றீங்க? பெண்களுக்கான உடைகள், பிளவுஸ், சுடிதார், நைட்டிஸ், பில்லோ கவர்ஸ், சரி சரி, அந்த மாதிரி எல்லா உடைகளும் குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் பண்ணிட்டு இருக்கோம். சரிம்மா. இந்த நீங்க நாங்க வீட்லயே பண்ணிட்டு இருக்கோம் இத்தனை வருஷமா. ரைட். ஆள் போட்டு. பட் இத நான் ஏற்றுமதி பண்ணணும்னா எனக்கு யார அணுகணும்? நீங்க எத்தனை மிஷின் வச்சிருக்கீங்கம்மா? 3 மிஷின் வச்சிருக்கேன். 3 மிஷினா? என்னென்ன மிஷின்? சிறுபா வச்சிருக்கீங்களா? என்னங்க சிறுபா? என்ன மிஷின் வச்சிருக்கீங்க? நான் மெரிட் டெய்லர் மாடல். மெரிட் டெய்லர் மாடல். ஆமா, ஒரு பவர் மிஷின், 2 ஆர்டினரி மிஷின். வெளிநாட்டு வியாபாரம் செய்வதற்கு கூடுமான வரைக்கும் இறக்குமதி செய்யப்பட்ட மிஷின், இம்போர்ட்டட் மிஷின்ஸ் வச்சு செஞ்சாதான் வாய்ப்புகள் கிடைக்கும். ஏன்னா வெளிநாடுங்கிறப்போ குவாலிட்டில ரொம்ப சீரியஸா திங்க் பண்ணுவாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க 3 மிஷின் வச்சிருக்கீங்க. 3 மிஷின்லாம் வெளிநாட்டு தேவைகளை பூர்த்தி செய்யற அளவுக்கு செய்ய முடியாது. இன்னும் கொஞ்சம் நீங்க டெவலப் பண்ணலாம். இப்போயே நீங்க டெவலப் பண்றதுக்கு வேண்டிய நடவடிக்கை எடுத்து செய்யறா இருந்தாலும் செய்யலாம். ஆனா நீங்க சொல்ற அந்த பிளவுஸோ, லேடிஸ் ட்ரெஸ் மெட்டீரியல்ஸோ, இல்ல சுடிதாரோ, 3க்கும் மிக நல்ல வாய்ப்புகள் இருக்குமா. இதுக்கு எல்லாம் செய்யலாம். நீங்க விருகம்பாக்கத்துல இருக்கீங்களா? விருகம்பாக்கம் தானே சொன்னீங்க? சாலிகிராமம் சொன்னீங்க. உங்களுக்கு பக்கத்திலேயே அண்ணா நகர்ல அப்பேரல் எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சில் ஆபீஸ் இருக்கு. ஏஇபிசி. அந்த எனக்கு விலாசம் பின்னால தொடர்பு கொள்ளுங்க, நான் சரியான விலாசம் உங்களுக்கு தரேன். அந்த ஏற்றுமதி மேம்பாட்டு கழகத்தை தொடர்பு கொண்டீங்கனாலும் அவங்க சில தகவல்கள் உங்களுக்கு சொல்லலாம். தொடர்பு கொண்டதுக்கு மிக்க நன்றிமா. நீங்க தயாரிக்கிற உடைகள் எல்லாத்துக்கும் வெளிநாடுகள்ல அதிக அளவுல வரவேற்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஐயா. கட்டாயமா சில நாட்கள்ல நீங்க தொழில் அதிபர் ஆயிருவீங்கன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நிறைய பேசும், நிறைய நேர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு இடைவேளைக்கு பிறகு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நிறைய நேர்கள் நிறைய கேள்விகளோட காத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன கேள்வி ஞாபகத்துக்கு வந்துருச்சு, கேட்டலாம்னு நினைக்கிறேன். ஐயா, ஒவ்வொரு நாடுகளுக்கும் ஒவ்வொரு சிறப்பு அம்சம் இருக்கும். இந்த நாடுகள்ல இருந்து இந்த பொருள் ஏற்றுமதி பண்ணா சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுத்து வாங்குற நாடுகள் பல இருக்கு. அந்த வகையில இந்தியாவில் என்ன சிறப்பு அம்சம் இருக்குங்க ஏற்றுமதிக்கு? நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் முக்கியத்துவம் சொல்றதா இருந்தா, காலகாலமாக தொன்று தொட்டு வரக்கூடிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பொருள் நகைகள், ஜுவல்லரிஸ், பிரஷியஸ் ஜுவல்லரிஸ், ஜெம்ஸ் ஜுவல்லரிஸ். தொடர்ந்து அதற்கான வாய்ப்புகள் இருந்துகிட்டே இருக்கு. நம்மளோட ஹிஸ்டரியில படிச்சிருக்கலாம், வெளிநாட்டுல இருந்து இங்க நகைகள்லாம் வாங்கிட்டு போனாங்க அப்படின்னு ஹிஸ்டரியில படிச்சிருப்போம். ஞாபகம் இருக்கு இல்லையா? ரெண்டாவது, இந்தியாவுடைய ஹெரிட்டேஜ் ப்ராடக்ட்ஸ், பாரம்பரிய மிக்க பொருட்கள் அப்படின்னு சொல்லும் போது ஹேண்டிகிராஃப்ட் சொல்லலாம், கைவினை பொருட்கள். இந்தியாவில் உற்பத்தி செய்யக்கூடிய கைவினை பொருட்களுக்கு வெளிநாடுகளில் மிக நல்ல வாய்ப்புகள் இருக்கு.
அதுலயும் குறிப்பா அட்வான்ஸ்டு கண்ட்ரிஸ் இல்லையா, ரிச் கண்ட்ரிஸ். இப்போ இந்த ஹேண்டிகிராஃப்ட் பாத்தீங்கன்னா கைவினை பொருட்கள், ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு வால் பெயிண்டிங், ஒரு டெக்கரேஷன், ஒரு டெக்ஸ்டைல் பேஸ்டு ஹேண்டிகிராஃப்ட், மெட்டல் பேஸ்டு ஹேண்டிகிராஃப்ட், உடன் பேஸ்டு ஹேண்டிகிராஃப்ட், ஒரு பொம்மை, ஒரு சிற்பம் மாதிரி இது, இந்த மாதிரி பொருள்லாம் ஒரு வசதியானவங்க தாராளமாக செலவு பண்ணி வாங்கி ஒரு ஷோ, ஒரு அழகு சாதன பொருள், அழகு ஒரு இதுக்காண்டி பயன்படுத்துவாங்க. ஸோ அந்த ஹேண்டிகிராஃப்ட்ஸ் பொருளை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டில் மிக நல்ல தேவைகள் இருக்கு. ரெண்டு. மூணாவது வந்து இந்தியாவின் விவசாய பொருளுக்கு நிரந்தரமான தேவை இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா விளைநிலங்கள் உலகத்திலேயே இந்தியாவில் இருக்கிற அளவுக்கு ஒரு தரமான விளைநிலங்கள் உலகத்துல எந்த நாட்டிலுமே கிடையாது. அப்ப இந்தியாவில் விளையக்கூடிய விவசாயம் சம்பந்தப்பட்ட பொருள்களுக்கோ விவசாய பொருட்களை சார்ந்து உற்பத்தி செய்யக்கூடிய ப்ராசஸ்டு ஃபுட்ஸ், பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள், இதுக்கெல்லாம் மிக நல்ல தேவைகள் இருக்கு. அதுக்கப்புறம் இருக்கவே இருக்கு டெக்ஸ்டைல், ஜவுளி சம்பந்தப்பட்டது. அது குறிப்பா ஜவுளியில வந்து காட்டன் டெக்ஸ்டைல்ஸுக்கு நிரந்தர தேவை இருந்துகிட்டே தான் இருக்கும். இந்த மாதிரி இந்த வரிசையா சொல்லிட்டே போகலாம். டீ சொல்லலாம். டீ வந்து உலகத்திலேயே டீ கிடைக்கக்கூடிய ஒரு சில நாடுகள், இப்ப இந்தியாவில் கிடைக்குது, கென்யாவில் கிடைக்குது, ஸ்ரீலங்கால கிடைக்குது. இருந்தாலும் இந்தியாவுடைய டீ தான் நல்ல தரமான டீன்னு உலகம் முழுவதும் விரும்புறாங்க. இப்ப சமீப காலத்தில் டீ எக்ஸ்போர்ட் கூட ரொம்ப வேகமா வளர்ந்துட்டு வந்திருக்கு. இடையில ஒரு சின்ன ஸ்லம்ப் இருந்தது, இப்ப நல்லா பிக்கப் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த பொருள் சிறப்புன்னு கிடையாது, எல்லாமே சிறப்பு. தாராளமா எந்த பொருளும் செய்யலாம். முக்கியமா ஒன்னும் சொல்ல விட்டுட்டேன், இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட பொறியியல் துறை, அந்த இன்ஜினியரிங் ப்ராடக்ட்ஸ் வந்து இப்போ உலகத்தரத்துக்கு இணையாக, இப்போ இன்ஜினியரிங் சொன்னாலே ஜெர்மனி தான் சொல்லுவாங்க எப்பவுமே. ஜெர்மனிக்கு நிகரான தரமான இன்ஜினியரிங் பொருட்கள் இந்தியாவில் உற்பத்தி ஆக்குறதாக சொல்லுவோம். இப்ப நம்ம சொல்லுவோம்ல இங்க டெட்ராய்ட் ஆஃப் இந்தியான்னு, டெட்ராய்ட் ஆஃப் இந்தியா நம்ம மெட்ராஸ் சொன்னோம் இல்லையா, இப்ப கார் ஃபேக்டரி எல்லாம் நிறைய வந்துருச்சு. அப்ப அந்த ஆட்டோமொபைல் பார்ட்ஸ்க்கெல்லாம் தேவைகள் அதிகமாயிட்டே போகுது. அது இன்னும் வருங்காலத்தில் மிக பிரமாண்டமான தேவைகளை உருவாக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. இப்படி பொதுவா இந்தியாவில் எந்த பொருளா இருந்தாலும் வெளிநாட்டுல நல்ல தேவை இருக்கு. இப்ப நீங்க சிறப்பு அம்சங்கள்லாம் சொன்னீங்க. இரண்டாவதா நீங்க சொன்னது வந்து கைவினை பொருட்கள். கைவினை பொருட்கள் வந்து பெண்கள் தான் அதிக அளவுல வீட்டுல சும்மா இருக்கும்போது கூட செய்வாங்க. அப்ப பெண்களுக்கு அதிக அளவுல இதுல இருந்தே தெரியுது ஏற்றுமதி அதிகமா செய்யலாம். அது தொழில் கலைஞர்கள், ஆர்டிசான்ஸ் சொல்றாங்க. அவங்க இந்தியா முழுவதும் நிறைய இருக்காங்க, தமிழ்நாட்டிலையும் பல. இதுக்குன்னு தனி இப்போ அப்பேரல் எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சில் இப்ப முந்தி கேள்வி கேட்டவங்களுக்கு சொன்னேன் இல்லையா, அந்த சுடிதார் இதெல்லாம் பண்றாங்க அப்படின்ட்டு. அது போல இந்த கைவினை பொருளுக்குன்னு ஒரு தனி ஏற்றுமதி மேம்பாட்டு கழகமே இருக்கு, ஹேண்டிகிராஃப்ட்ஸ் எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சில். சென்னையில் அதோட அலுவலகம் வந்து பச்சையப்பாஸ் காலேஜ் பக்கத்துல இருக்கு. சோ இந்த அலுவலகங்கள்லாம் தொடர்பு கொண்டு அவங்ககிட்ட கருத்துக்கள் கேட்கலாம், யோசனைகள் கேட்கலாம். மொத்தத்துல வந்து ஏற்றுமதியில வரவங்க முக்கியமா செய்ய வேண்டிய என்னன்னு கேட்டா, பலவிதமான அனுபவங்களையும் அறிவையும் சம்பாதிக்கணும், பல விஷயங்களை லேர்ன் பண்ணணும். உள்நாட்டு வியாபாரம் மாதிரி போன உடனே வியாபாரம் செய்ய முடியாது. இதுல எவ்வளவுக்கு எவ்வளவு நாலேஜ் அக்வயர் பண்றோம், எவ்வளவுக்கு எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் அக்வயர் பண்றோம், இதுதான் ஒரு பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும். ஈவன் ஏற்றுமதியில இருக்கிறவங்க கூட நான் பல பேரை பார்த்திருக்கேன், பல வருஷமா ஏற்றுமதியில் இருப்பாங்க, ஏற்றுமதியில் உள்ள நிலவரங்கள் பத்தியே தெரியாது அவங்களுக்கு. இப்ப இது தெரியாதனால என்னன்னா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள், நல்ல ஒரு மானிட்டரி பெனிஃபிட், அவங்களுக்கு வரக்கூடிய வருமானத்தை எல்லாம் சரியான முறையில் பயன்படுத்தாம இழந்துகிட்டு இருக்கவங்களா இருக்காங்க. அப்படிதான் இருக்கும். அப்படி இல்லாம பிராட் வாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், வாஸ்ட் நாலேஜ் அக்வயர் பண்ணிட்டே இருக்கணும். இட்ஸ் பெர்மனன்ட் ப்ராசஸ். நிரந்தரமா அந்த விஷயங்களை சேகரிச்சுட்டே இருக்கும்.